கீழே விழுந்த எல்லாருக்கும் நான் கை கொடுக்க மாட்டேன்னு சத்தியம் பண்றான் இறைவன். ஆனா கீழே விழுந்தாலும் மேல ஏஞ்சிக்கணும் நினைச்ச உடனே உன்னை தூக்கி விடுறதுக்கு வராம நான் இருக்க மாட்டேன்னு சத்தியம் பண்றான் இறைவன். எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஹவு சொல்லுங்க. ஹவு ஹவு. இதான் பார்க்கிங் மைண்ட், தேவையில்லாத வேலை. ஹவு ஹவு ஹவு. திக் போடு குப்பல். திக் போடு. கெட் இன்டு தி டிவைன் மைண்ட். ட்ரெஸ்ஸுக்கும் ஆன்மீகத்துக்கும் சம்பந்தம் கிடையாது. மனசு சுத்தமா இல்லாம ட்ரெஸ் பளபளன்னு இருந்துச்சுன்னா பிரயோஜனம் இல்லை. நான் நினைச்சதை மீறி நினைக்காத நேரத்தில் எனக்கு யாராவது ஒருத்தர் கொடுத்தா நான் தேங்க்ஸ்ன்னு சொல்ல போறேன். நான் கிடைச்சிட்ட அப்புறம் தேங்க்ஸ் சொல்றதுக்கு பதிலாக தேங்க்ஸ் சொன்னதால கிடைக்காம இருக்கிறது வாய்ப்பு இல்லை. ஐயா இது பேர் என்ன? இது பேர் இறை தர்மம். இதுல மாற்றமே கிடையாது. ஆனா செவத்துல எல்லா பாபா போட்டோவும் தொங்கும். அந்த பாபா பாப்பாவாதுல இருந்து பால் குடியில் வரைக்கும் தொங்கும். உனக்கு எல்லாமே ஒரு பாபாவுக்கு 10 பாபா தொங்கும். சிவனே 10 சிவனா தொங்குவாரு. லைஃப் இஸ் நாட் ஈஸி. But your divine respect and divine discipline will make the life easy. And that will make others to follow discipline. அப்ப இந்த 3 கோலடை நீங்க வெளியே போகணும். என்னெல்லாம் வரக்கூடாது? எனக்கு கிடையாது, எனக்கு முடியாது, எனக்கு நடக்காது. இந்த 3 நீ சொல்லக்கூடாது ரக்கன்னு. இதை சொல்லும் போது அவன் தள்ளி நிற்பான். ஏன்னா ஆல்ரெடி உங்களுக்கு அவன் கொடுக்கறதுக்கான அப்ரூவலை நீ டிஸ்அப்ரூவ் பண்ணிட்ட. யாருக்கெல்லாம் புரிஞ்சது? ஈசாய நமக, ஈசாய நமக, ஈசாய நமக. ஈசா, நான் உன்னோடு இருப்பதை நான் அறியும் வரை நீ என்னோடு இருப்பதை அறியாமல் இருக்கும் அறியாமையை அகற்றும் வரம் தருவாய். இதுவே வரங்களில் பிரதானமும் உத்தமமும். நீ கொஞ்சம் வெளியே வர முடியுமா? உண்மையிலே நல்ல அட்ரஸ் பண்ணல அவரு. சார் வாங்க. என் செஷனுக்கெல்லாம் இப்படி தான் வரணும். நல்ல ஒரு எல்லாம் வெரி ஹாப்பி. நான் உங்க ட்ரெஸ்ஸை குறை சொல்லலை, நான் அதுக்கு அகேன்ஸ்ட் கிடையாது. கேட்டா ஆன்மீகம் ஆயிட்டேன்றான். சார் இப்போ நான் ஆன்மீகம் ஆயிட்டேன் சார். ஒயிட் அண்ட் ஒயிட்டு தான் நான் போடுறது. ஏன்? அதுதான் சார் சுத்தமான கலரு. டாய், ஒரு நாள் துவைக்கலனா அதுவும் நாரும் தெரியுமா? இந்த மாதிரிலாம் வரணும். ஐம் ரொம்ப ஹாப்பி. வாட்ஸ் யூர் நேம்? வினோத். வினோத், கேன் யூ கிவ் மீ ஹை ஃபை? கம் ஆன், கம். வெரி ஹாப்பி. தேங்க் யூ ஸோ மச். நான் இப்படி தான் ட்ரெஸ் பண்ணுங்க நான் சொல்லலை நான். பட் உங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ் இல்லை சார், எனக்கு லெனின் ஷர்ட் தான் பிடிக்குமா? ஓகே. இல்லை சார், உங்களுக்கு ஒரு தலப்பா பிடிக்குமா? போட்டுன்னு வாங்க. என்ன மாதிரியே ட்ரெஸ் பண்ணுறது, ஆம்பரமாஷி சொல்கிறது அசிங்கசியமாக கேட்பேன். புரியுதுங்களா? அதுக்கு நான் எதுக்கு டே நைட் உழைக்கணும்? நீங்களாம் ஜாலியாக இருக்கணும். ட்ரெஸ்ஸுக்கும் ஆன்மீகத்துக்கும் சம்மந்தம் கிடையாது. மனசு சுத்தமாக இல்லாமல் ட்ரெஸ்ஸு பளபளன்னு இருந்துச்சுன்னா பிரயோஜனம் இல்லை. அதனால் யூ ஷுட் பி வெரி ஹாப்பி அண்ட் ஹெல்த்தி. அதோட முக்கியம் ப்ரெசன்டேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். கடவுளுக்கு அது ரொம்ப பிடிக்கும். கடவுளுக்கு அது ரொம்ப பிடிக்கும். சார் அந்த ஸ்கூலில் படித்தாங்க சார். சரி, ஐஐடியில் படித்தோன்னா எப்படி இருப்பான்னு கேளுங்களேன். வாட்ச்மேன் வேலை கன்ஃபார்மாக செய்ய மாட்டான். ஒன்றும் பெரிய இன்ஜினியராக இருப்பான், இல்லை வேலை செய்யாமல் இருப்பான். ஆனால் வாட்ச்மேன் வேலை செய்வானே மாட்டான். வாட்ச்மேன் மட்டமான வேலை கிடையாது. ஆனால் ஐஐடியில் ஐஎம்ஏ படித்தவங்க வாட்ச்மேன் வேலை செய்வாங்களா? கிடையாது. அப்போ கடவுளை நம்புற நீ எப்படின்னா இரு, ஆனால் உன்னுடைய ட்ரெஸ்லையும் உன்னுடைய ப்ரெசன்டேஷன்லையும் அந்த அம்சம் இருக்கணும். அதனால் நான் உங்களை டிஸ்கரேஜ் பண்ணுறேன்னு நினைக்காதீங்க. நீங்கள் எல்லாம் நல்ல ட்ரெஸ் தான் போட்டுருக்கீங்க, உங்கள் ட்ரெஸ் மேலே அக்கறை இல்லை. நான் இல்லாதப்பையும் நீங்க போற இடத்தெல்லாம் என்னோட ஸ்டூடெண்ட் இருந்தா உங்களை பாக்குறவன் அப்படி வாயில விரல் வைக்கிறோம். நல்லா இருக்காங்க போங்க, என்னமா அழகா ஒரு சிரிப்போட இருக்கேன். நான் சொல்றது புரியுதுங்களா? 1000 கஷ்டம் வீட்டில் இருக்கட்டும், 1000 கஷ்டம் வீட்டில் இருக்கட்டும். இந்த ட்ரெஸ் என்ன உங்களை பார்த்து நான் சொல்லிடலாங்க. நான் இல்லை அந்த கொஸ்டினை நான் ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட இருந்து ஆரம்பிச்சிடறேன். இப்போ ரீசனாக இருந்தது, நான் அது ரொம்ப ஓப்பனாக சொல்கிறேன். அவங்க வீட்டில் ஒரு பெரியவர் 87 இயர்ஸ், Jan 2 தவறிட்டார். என்னைக்கு? Jan 2. ஆத்மீகி, லிட்ரல் ஆப்பி. அவங்க பசங்களும் ஆத்மீகி. இல்லை குருஜி, இந்த வாட்டி நாங்கள் பொங்கல் செலிப்ரேட் பண்ணல. ஏன்? இல்லை எங்கள் தாத்தா தவறிட்டார். நீ யார்? ஆத்மீகி. நான் ஸ்டூடெண்ட் சொல்கிறேன், நான் அதை என்கரேஜ் பண்ண மாட்டேன். இப்போ தான் நீ இன்னும் நல்ல ட்ரெஸ்ஸை போட்டிருக்கணும். நீ என்னைக்கு இதை பண்ணீங்களோ என் கிளாஸ்க்கு வராதிங்கன்னு நான் இன்றைக்கி வந்து உட்காந்து ஏஞ்சிடாதீங்க இருங்க. அப்புறம் ஒரு ரிக்வஸ்ட் பண்ணி பார்த்தே அவனு ரொம்ப பண்ணி நான் வேறு வழி இல்லாமல் ஒரு 15 மினிட்ஸ் பார்த்தேன் நான் ஒரு இடத்துல. என்ன இப்படி டக்குன்னு அப்படி சொல்லிட்டீங்கன்னு சொன்னாங்க. ஆமாங்க, அதெல்லாம் எனக்கு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், புரியுதான்னு பாருங்கள். நான் கண்ணா நீ சொல்லுங்க, நான் ஆன்சர் ஒரு யங்ஸ்டர்ஸாக சொல்லுங்கள். ஏன்னா நாங்களாம் யங்ஸ்டர்ஸ், எங்களுக்கு புரிஞ்சது உங்களுக்கு புரியாது. அந்த ஆன்சர் உங்களுக்கு புரியுதான்னு பாருங்கள். நான் அவர் சொன்னேன், ஐயா நான் அந்த பெரியவரை நான் இன்னும் இறந்துட்டாரு, அதை என்ஜாய் பண்ணுங்கன்னு சொல்லலை. நான் ஒரு ஸ்கூல் கட்டுறேன்ப்பா. ஓகே, நான் ஒரு ஸ்கூல் கட்டுறேன். நான் ஒரு ஆத்மீகம் அப்படி தான் பார்க்குறேன். நான் ஒரு ஸ்கூல் கட்டுறேன். அந்த ஸ்கூலில் 4 பேரை படிக்க வைக்க தான் நான் அந்த ஸ்கூலே கட்டுறேன். எல்லாம் ஃபஸ்ட்டு மார்க், எல்லாம் பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ், எல்லாம் நல்லா இருக்காங்க. ஓகேங்களா? நான் என்ன பண்ணுறேன், கட்டின ஸ்கூல் விட்டு பிரிஞ்சு போகிற ஒரு நேரம் வந்துச்சு. நான் கிளம்பி போயிட்டேன். இப்போது அங்கே இருக்கிறவங்களாம் என்னை மதிக்கிறாங்கன்றதுக்கு ப்ரூஃப் என்ன? நான் அந்த ஸ்கூலை எதுக்காக கட்டினனோ அதே மாதிரி ஸ்டாண்டர்ட் மெயின்டைன் பண்ணுறதா
எங்கப்பா ஐயாவே போயிட்டாருப்பா அப்படின்னு 4 நாள் ஸ்கூல்ல படிக்காம அழுதுன்னு இருக்கிறதா? அந்த பெரியவரை மதிக்கிறது உண்மையா இருந்தா அந்த குடும்பம் சந்தோஷமா இருக்கதான் அந்த மனுஷன் கஷ்டப்பட்டான். பொங்கலை செலிப்ரேட் பண்ணி காட்டு, இதுதான் ஆத்ம யோகி. வேணும்னா ஃபாலோ பண்ணு, வேணா ஒழிஞ்சு போன்ட்டன. ஆனா நீ வேற ஒன்று பண்ணியிருக்கணும். ஈசாயை நமக்கு சொல்லியிருக்கணும், இறந்த அன்னைக்கு மெடிடேஷன் பண்ணியிருக்கணும். இதுக்கு அடுத்து அந்த ஜீவன் எங்க பிறந்தாலும் இந்த ஜென்மத்தோட அடுத்த ஜென்மம் சூப்பரா இருக்கிறது நீ பண்ண வேண்டியதை பண்ணியிருக்கணும். ஆனா அதை விட்டுட்டு பொங்கல் செலிப்ரேட் பண்ண மாட்டேன், தீப் தொலைச்சிருவேன் நான். ஏன்னா எனக்கு எல்லாருமே சொந்தக்காரன். அப்படி பார்த்தா நான் செலிப்ரேட்டே பண்ண முடியாது. அப்ப நாங்க செலிப்ரேட் பண்ணுன்னு சொல்லல, அவருக்கு ரெஸ்பெக்டே அவர் இல்லாதப்ப நீ செலிப்ரேட் பண்ணி காட்டுறதான், அதுதான் ஆத்மயோகி. அப்ப இங்க உயிர் வாழ்ற எத்தனை பேருக்கு அது புரியும்? ஐயா எனக்கு ஒரு 85-90 போவேன்யா, என் பேர பசங்களும் என் குடும்பமும் நான் போயிட்ட அப்புறம் சந்தோஷமா இருக்குது உனக்கு சந்தோஷமா, இல்ல நீ போனதால இருக்கிற சந்தோஷத்தை செலிப்ரேட் பண்ணாம இருந்தா சந்தோஷமா? எத்தனை பேர் நீங்க போயிட்ட அப்புறம் என் குடும்பம் சந்தோஷமா இருந்தா சந்தோஷம் ஒத்துப்பீங்க? நான் பேசுன அந்த பெரியவருக்கே இல்ல, நம்ம குடும்பத்துக்காக. அதனால நான் பொங்கலை செலிப்ரேட் பண்ணுன்னு சொல்லல. ஒரு மனுஷன் இறந்துட்டா அவனை காரணமா வச்சு செலிப்ரேஷன் நிறுத்தாது, முடிஞ்சா ஜாஸ்தி செலிப்ரேட் பண்ணு. அவர் இல்லைன்ற வருத்தம் என் மனசுல இருக்கும், அதை நான் மிஸ் பண்ணுவேன். ஆனா செலிப்ரேட் பண்ணும்போது தனியா அழுவேன் நான். சே தாத்தா இருந்த ஒன்றும் நல்லா இருந்திருக்குமே. ஆனா செலிப்ரேஷனை நிறுத்திக்க மாட்டேன். யாருக்காவது புரியுதா கண்ணா? டன் பப்பாத்துக்கு போறீங்க டன். இப்போ நீங்க சொல்லுங்க கண்ணா, நான் ஒரு நீங்க கடைசியா நீங்க எப்போ தேங்க்ஸ் சொன்னீங்க கண்ணா? இன்னைக்கு. ப்ளீஸ் கம் ஹியர். வாங்க வாங்க. வெரி ஹாப்பி, தேங்க்யூ, ஐ அம் வெரி ஆனர்ட், தேங்க்யூ ஸோ மச். தான் ப்ளீஸ் நீங்கள் சொல்லுங்கள். மார்னிங் தான் தேங்க்ஸ் சொன்னீங்களா நீங்கள்? ஏன் தேங்க்ஸ் சொன்னேன்னா, இது வரைக்கும் தத்கால் ட்ரெயின் புக்கிங் பற்றி எல்லாருக்கும் தெரியும். 11 மணிக்குன்னா 10:59க்கு இட் வில் பி ஏன்னா சர்வர் பிஸி. லக்கிலி எனக்கு ட்ரெயின் டிக்கெட் கிடச்சிருச்சு தத்காலில். அப்படிங்களா? எக்ஸலென்ட். பட் யாருக்கு தேங்க்ஸ் சொன்னீங்க? ஃபர்ஸ்ட் கடவுளுக்கு, அந்த எஃபர்ட்ஸ் கொடுத்த எனக்கும், 2 பேருக்கும் தேங்க்ஸ் சொல்லி கொடுத்துட்டீங்களா? வெரி ஹாப்பி. இப்போ பாருங்க, நீங்கள் அப்போ தேங்க்ஸ் சொன்ன டைம் என்ன? நேற்று இன்னைக்கு நான் ட்ரெயின் ஏறின உடனே, ஏறதுக்கு முன்னாடி ஏன்னா சில ஹர்டில்ஸ் வந்தது, பட் எல்லாத்தையும் மீறி நான் வரணும்னு டிசைட் பண்ண வந்துட்டீங்க. ஸோ நீங்கள் தேங்க்ஸ் சொன்ன ரீசன் அந்த டிக்கெட் கன்ஃபார்ம் பண்ண தேங்க்ஸ் சொல்லிட்டீங்க. இப்போ நேத்தோ 2 நாள் மட்டும் தேங்க்ஸ் சொல்லலை, ஏன்னா டிக்கெட் கன்ஃபார்ம் தெரியல, வர போகிறோமான்னு தெரியாது. இப்படி இப்போ இதுக்கும் ப்ரீவியஸாக ஏதாவது ஒரு இன்சிடென்ட்ல எப்போ நீங்கள் கடைசியாக தேங்க்ஸ் சொன்னீங்க? நான் வந்து பொதுவாக காலையில் எழுந்த உடனே கடவுள் தேங்க்ஸ். புரியுது. தட் இஸ் எக்ஸலென்ட். நான் சொல்றது ஒரு ஃபிசிக்கலாக இன்னொருத்தங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். ஸோ இது வந்து நம்ம தேங்கிங் த காட், இது எனிமே நடக்கணும். தட் இஸ் அ டிவைன் குவாலிட்டி. இன்னொரு மனுஷன் லைக் ஃபிசிக்கலாக சார் தேங்க்ஸ் சார் அப்படின்னு யாருக்கு கிடைச்சா சொன்னீங்க? இன்னைக்கு ஹோட்டலில் சாப்பிடும்போது சாப்பாடு வச்சவங்களுக்கு. சாப்பிடும்போது சாப்பாடு வச்சு சொன்னீங்க. இதில் நடந்துச்சா? எத்தனை மணிக்கு நடந்திருக்கும்? ஒரு 1:30 2 o'clock. ஓகே, நல்லா கவனிங்க. இவங்க தான் ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. உங்களை நீங்களே கேட்டு பாருங்க, கடைசி எப்போ தேங்க்ஸ் சொன்னோம் சார்? நேற்று மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் சார், எனக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்தாரு, தேங்க்ஸ் சொன்னார். அப்போ உங்களுக்கு யாராவது கிஃப்ட் கொடுத்தா என்ன பண்ணுவீங்க? தூக்கி போட்டுருவீங்களா இல்லை கொடுத்தவங்களே தேங்க்ஸ் சொல்வீங்களா? இவ்வளோ தான் மனுஷனுக்கு. ரொம்ப சிம்பிள். நீங்களும் தேங்க்ஸ் சொல்வீங்க, எப்பயாவது யாராவது உங்களுக்கு ஏதாவது கொடுத்தா தேங்க்ஸ் சொல்வீங்க. ஆனால் கடவுள் வேற மாதிரி. நீ அவங்ககிட்ட என்ன கேட்டியோ கேட்கறதுக்கு இன்னும் உரிமை உனக்கு இருக்கிற மாதிரி தேங்க்ஸ் சொல்ல அவன் கொடுக்காம இருக்க மாட்டான். இங்க பிரச்சனை எங்க வருதுன்னா, தேங்க்ஸ் சார் அப்படின்ற, எதுக்கு சார் தேங்க்ஸு? தேங்க்ஸ் சார். ஆஹா, இதுதான் அது சொல்லுது. ஆஹா, ப்ரிப்பரேஷன். எத்தனையோ பேர் வந்திருக்கலாம், ஆனா இன்னைக்கு இவரை மேலே ஏற்றணும் நானும் நினைக்கல, ஏறுவோன்னு அவரும் நினைக்கல. ஆனா ஜென்யூனா வரவே இவரோட டைம் ஸ்பெண்ட் பிளெஸிங் காலையில் எனக்கு கொடுத்துருக்காரு. லாஜிக் புரியுதுங்களா? வெரி ஆனர்ட் கண்ணே, வெரி ஆனர்ட். விஷ் யூ ஆல் சக்ஸஸ். இவ்வளோ தான் சீக்கிரம். ஐயா, அப்போ இறைவனுக்கும் மனுஷனுக்கு என்ன டிஃபரன்ஸ்? நான் நினைச்சதை மீறி நினைக்காத நேரத்தில் எனக்கு யாராவது ஒருத்தர் கொடுத்தா நான் தேங்க்ஸ்ன்னு சொல்ல போறேன். நான் கிடைச்சிட்ட அப்புறம் தேங்க்ஸ் சொல்றதுக்கு பதிலாக தேங்க்ஸ் சொன்னதால கிடைக்காம இருக்கிறது வாய்ப்பு இல்லை. ஐயா, இது பேர் என்ன? இது பேர் இறை தர்மம். இதில் மாற்றமே கிடையாது. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. இப்போ ஐயா, நான் தேங்க்ஸ்ன்னு சொல்லும் போது 4 முகபாவனை. எதிராளுக்கு அவமரியாதை. கொடுங்க சார் அப்படின்னு வாங்கி வைக்கிறேன், இது அவமரியாதை. கொடுங்க சார், இது அவமரியாதை. கொடுங்க சார், அவமரியாதை. 1000 பிரச்சனை இருக்கலாம், கொடுங்க சார். இப்ப நீ கோயிலுக்குள்ள போய் நில்லு, உன் பிரச்சனையை சொல்லு. ஆனா அந்த பிரச்சனை நீடிக்கும் நினைச்ச போதே உன் முகர கட்ட அழுதுதான் இருக்கும். அப்படி டவுட் வருதுன்னா அவன் கும்பிடாத, கும்பிட்டனா அழுவாது. குருஜி, அவன் பவர்ஃபுல் என்ன ப்ரூஃப்? அப்பப்போ உனக்கு முடியாத விஷயத்தை உனக்கு செஞ்சு கொடுத்தாதான் அவனுக்கு பவர்னே அர்த்தம். உன்னால முடிஞ்சது அவனுக்கு செஞ்சா அவனுக்கு எதுக்கு பவர்? தேவை கிடையாது. அப்போ உன்னால முடியாத ஒரு விஷயத்தை உனக்கு நடந்தாதான் இறைவனுக்கு பவர் கிடையாது ப்ரூஃப். என் சக்திக்கெல்லாம் இது முடியாது சார், எனக்கெல்லாம் இது கிடைக்காது சார், எனக்கெல்லாம் இது நடக்காது சார். இதை அப்படியே மாத்தி சொல்லு. இது தனியா இருக்க வரைக்கும்.
ஏன்னா இந்த புத்தி அப்படியே உன் பசங்களுக்கு போவோம். நாளைக்கு என்னால முடியாது, உன்னாலே முடியாதுன்னு குடும்பமா ஒன்னா சேர்ந்து நம்மளால முடியாது, நாங்களாம் ஹார்லிக்ஸ் ஃபேமிலி. நான் சொல்றது புரியுதா? ஆனா செவுத்துல எல்லா பாபா போட்டோவும் தொங்கும். அந்த பாபா பாப்பாவாதுல இருந்து பால் குடிக்கிற வரைக்கும் தொங்கும் உனக்கு எல்லாமே. ஒரு பாபாவுக்கு 10 பாபா தொங்கும். சிவனே 10 சிவனா தொங்குவாரு. லைஃப் இஸ் நாட் ஈஸி, பட் யுவர் டிவைன் ரெஸ்பெக்ட் அண்ட் டிவைன் டிசிப்ளின் வில் மேக் த லைஃப் ஈஸி, அண்ட் தட் வில் மேக் அதர்ஸ் டு ஃபாலோ டிசிப்ளின். லிசன் வெரி கேர்ஃபுல்லி. நான் இப்போ ஏர்போர்ட்ல இருந்து கிளம்புறேன். நீங்க எனக்கு ஆன்சர் பண்ணுங்க. நான் எங்க இருந்து கிளம்புறேன்? ஏர்போர்ட்ல இருந்து கிளம்புறேன். ஐயா இங்கிருந்து இதான் என் நிலைமை. வெற்றி நிச்சயம், வேத சத்தியம். நான் ஒரு 10 பேக் எடுத்துன்னு வரேன், இல்ல ஒரு இன்னும் 30 கிலோ எடுத்துன்னு வரேன். ஒரே ஒரு செக்இன் பேக்கேஜ் அலோடு, மீதெல்லாம் செக்இன் அலோடு இல்லையா? அலோடு இல்லை. இப்போ நான் மலேசியாவுக்கு போகணும், சென்னையில் இருக்கேன், இல்லை யூஎஸ் போகணும், ஏதாச்சும் சிங்கப்பூர் மலேசியா, சிங்கப்பூர்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், சென்னையில் போயிட்டு செக்இன் பேக்கேஜ் ஒன்று போட்டேன், ஹேண்ட் லக்கேஜ் ஒன்று எடுத்துக்கிட்டேன். செக்இன் பேக்கேஜை போட்ட உடனே அவன் என்ன பண்ணுவான், டிக்கெட்டில் அந்த கவுண்டர் ஸ்லிப் கொடுத்துட்டான். இப்போ நான் ஃப்ளைட் ஏறிட்டேன். இப்போ அந்த பேக் என்கிட்டே இருக்கா இல்லை இல்லையா? இல்லை. சிங்கப்பூர் போகிற வரைக்கும் நான் புலம்பினே போவேனா, என் பேக் இன்னும் ஆச்சுன்னு தெரில சார், எவன் எடுத்துன்னு போவான்னு தெரில சார், அந்த பேக்கில் புது ட்ரெஸ் வச்சுருக்கேன் சார், அங்கே போய் இன்னொரு டவல் வச்சுருக்கேன், ஷால் வச்சுருக்கேன் சார் அப்படின்னு புலம்புவேனா? இல்லை ஜாலியாக சிங்கப்பூர் ஏர்போர்ட் வந்த உடனே இமிக்ரேஷன் முடிச்சுட்டு எந்த கன்வேயர் பெல்ட்னு சொல்லுவாங்க 1ஓ 2ஓ அங்கே போய் நிற்பேனா? எனக்கு நம்பர் 2ன்னு சொல்லிட்டான், ஆனால் நான் நம்பர் 1ல உட்காந்து அழுதுன்னு இருக்கேன். ஈசாய நமக ஈசாய நமக, பரலோகத்தில் இருக்கும் பரமபிதாவே அல்லாஹ் அக்பர். என்ன ஆனா கத்து. நம்பர் 2ல வர வேண்டிய பேக் நம்பர் 1ல வருமா வராதா? கலக்குறீங்களே. கடவுள் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லை, எல்லாம் ஃப்ராடுன்னு நினைக்கிறேன். கடவுளை நம்பி நம்பர் 1ல நில்ல. அப்ப நடுவில் புலம்புனீங்களா சிங்கப்பூர் ஃபிளைட்ல? நல்லா கேளுங்க, அது வயசானவன் நல்லா கேளுங்க. அது எதுங்க வயசாயிட்டு சந்தோஷமா இல்லாம வீட்டில் உட்காந்து மூக்கு சிந்துன்னு ஏமாத்துனீங்க எல்லாரையும். சின்ன பசங்களுக்காவது இன்னும் நிறைய நேரம் இருக்கு, வயசான உங்களுக்கு காலம் ரொம்ப கம்மி. டேக் இட் வெரி சீரியஸ். 30 நாள் ஒருத்தன் வெக்கேஷன் போறான், 5 நாள் ஒருத்தருக்கு வெக்கேஷன் முடிஞ்சிடுச்சு, மீதி எவ்வளவு நாள் இருக்கு? 25 days. அதே இன்னொருத்தருக்கு 25 நாள் முடிஞ்சிடுச்சு, இன்னும் மீதி எவ்வளவு இருக்கு? அப்ப யார் அந்த வெக்கேஷனை இன்னும் சீக்கிரம் அனுப்பிக்கணும்? அப்ப வயசான நீதான் உன் வாழ்க்கையை ஒண்ணு அனுபவிக்கணும். அதை விட்டுட்டு நான் செய்யாததை நினைச்சு பாஸ்ட்ல நடந்ததை ஏற்று இப்ப பிரசன்ட்ல உன்னை சாதிச்சு தயவுசெய்து அழுவாத. முடிஞ்சது முடிஞ்சிச்சு, முடிஞ்சிச்சு. புருஷாமையில மறைவாமையில புள்ள சரியில்லை தூக்கி போடு. ஆனா ஒண்ணு நீ உயிரோட இருக்க. You cannot change the past. Trust me, you cannot change the past. But you can make a new beginning with God and you can create a future which I never imagined. Mark my word, you deserve it. 200% deserve it. எனக்கா நல்ல கவனிங்க. உங்க வீட்டுக்கு வந்து நான் உங்களை மாத்துறதுக்கோ உங்களை யாரோ மாத்த போறாங்கன்னு சொல்லி ஏமாத்துறதுக்கு நான் வரல. உங்க வாழ்க்கை நினைச்ச நொடியில மாறுற மாதிரி தான் இறைவன் படைச்சிருக்கான். ஐயா எனக்கு நம்பிக்கை இல்லை, தண்ணியில விரல விடு, வச்ச உடனே ஈரமாகுமா இல்லை வச்சிட்ட அப்புறம் ஈரமாகுமா? உனக்கு நம்பிக்கை இருந்தாலும் இல்லைனாலும் தண்ணியில பட்ட விரல் ஈரமாகும். உனக்கு நம்பிக்கை இருந்தாலும் தூக்கி போட்டுரு. நான் நல்லா வாழ போற நம்பிக்கை வந்த உடனே இறைவன் அருள் தானா இறங்கும். இதை யாராலையும் மாற்ற முடியும், யாராலையும் மாற்ற முடியாது. ஏன் கீழே உளுந்த எல்லாருக்கும் நான் கை கொடுக்க மாட்டேன்னு சத்தியம் பண்றான் இறைவன். ஆனா கீழே உளுந்தாலும் மேல ஏஞ்சிக்கணும் நினைச்ச உடனே உன்னை தூக்கி விடுறதுக்கு வராம நான் இருக்க மாட்டேன்னு சத்தியம் பண்றான் இறைவன். எத்தனை பேருக்கு புரியுது? இப்ப நான் லாஜிக்கலா இங்க வரேன், நீ பயந்தியாடா கண்ணு? சார் என் லக்கேஜ் என்கிட்ட இல்ல சார். ஆனா தைரியம் உள்ள போய் நீ எதனால? ஏன்னா நீங்க அங்க ஏர்போர்ட்ல செக்இன் பண்ண, ஏர்போர்ட்ல செக்இன் பண்ண. இன்னொருத்தர் என்ன பண்ணாரு, செக்இன் பண்ணாம ஏறிட்டாரு. அவர் லக்கேஜ் வருமா? ஆனா செக்இன் பண்ண லக்கேஜுக்கு நீ பயப்படணுமா, அலனுமா? போட்டது சென்னையில, எடுத்தது சிங்கப்பூர்ல. நடுவில் அதை எப்படி ஃபிளைட்ல ஏத்துவான், எப்படி இறக்குவான், என்ன ஆச்சு, ஹவு இட் ஹேப்பன்? உன் பிரச்சனையா? எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஹவு சொல்லுங்க. ஹவு ஹவு இதான் பார்க்கிங் மைண்ட், தேவையில்லாத வேலை. ஹவு 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 திக் போடு குப்பல். கெட் இன்டு தி டிவைன் மைண்ட். நான் போட்டாச்சு, நடுவில் எவன் அதை தொட போறான், எவன் அதை பேக் பண்ண போறான், எதை அவங்க இன்னும் அதுக்கு போறான்னு தெரியாது. ஆனா அந்த பெல்ட்ல வரும்போது நான் தௌலத்தா எடுத்து நந்து போறேன். ஏன்னா செக்இன் பண்ணது உண்மை, அவ்வளவுதான் சுச்சு. அவ்வளவுதான் லைஃப். சில டிராவல் 4 மணி நேரம், சில டிராவல் 4 மாசம். நான் இன்னைக்கு செக்இன் பண்ணது உண்மையா இருந்தா அன்னைக்கு நான் நினைச்ச இடத்துல என் டெஸ்டினேஷன்ல பேகேஜ் வந்து நிக்க போறது உண்மை. எதை பத்தியும் கவலைப்படாத.
எதை பத்தியும் கவலைப்படாத. அப்ப இந்த 3 கோலடி நீங்க வெளியே போகணும். என்னெல்லாம் வரக்கூடாது? எனக்கு கிடையாது, எனக்கு முடியாது, எனக்கு நடக்காது. இந்த 3 நீ சொல்லக்கூடாது ரக்கன்னு. இதை சொல்லும் போது அவன் தள்ளி நிற்பான். அவன் என்ன பண்ணுவான்? தள்ளி நிற்பான். அவனால் அள்ளி கொடுக்க முடியாது. ஏன்னா ஆல்ரெடி உனக்கு அவன் கொடுக்கறதுக்கான அப்ரூவலை நீ டிஸ்அப்ரூவ் பண்ணிட்ட. யாருக்கெல்லாம் புரிஞ்சது? நீ டிஸ்அப்ரூவ் பண்ண. இதுதான் குருஜி சொன்னாரா? ஃபர்ஸ்டே சொன்னாரா? இன்னைக்கு சொல்லுங்க. ஈசாய நமக, ஈசாய நமக, ஈசாய நமக. ஈசா, நான் உன்னோடு இருப்பதை நான் அறியும் வரை நீ என்னோடு இருப்பதை அறியாமல் இருக்கும் அறியாமையை அகற்றும் வரம் தருவாய். இதுவே வரங்களில் பிரதானமும் உத்தமமும். ஸோ இது நான் உங்களுக்கு புரியுற மாதிரி ஒரு கதை சொல்லி முடிக்கிறேன். அப்பா, கடவுள் கூட நான் இருக்குன்னு தெரியுதோ இல்லையோ, கடவுள் என் கூட இருக்கான்னு தெரியணும். அதோட பெரிய உண்மை, கடவுள் என் கூட இருக்கான்னு தெரியக்கூடாது, அவன் எனக்குள்ள இருக்கான்னு மட்டும் தெரியக்கூடாது. அவன் எனக்காக இருக்கான், என்னை காக்க இருக்கான். யாருக்கெல்லாம் புரியுது? அப்போ எனக்குள்ள இருக்கான், கடவுள் எனக்குள்ள இருக்கான் அப்படின்றத மீறி அவன் என்னவா மாறணும்? எனக்காக இருக்கான், என்னை காக்க தான் இருக்கான். இது ஒரு சின்ன குழந்தை ப்ரூவ் பண்ணுது. நான் சொல்கிறேன், நல்லா கவனிங்க. ஒரு ஃப்ளைட்டில் வந்து ஒரு டெஸ்டினேஷன் வந்து இன்னொரு டெஸ்டினேஷன் எடுக்கிறான். 30% ஆஃப் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணும்போது என்ன ஆகுது? டக்குன்னு ஃப்ளைட் வந்து ஹெவி டர்புலன்ஸ். அது ட்வின் இன்ஜின் ஃப்ளைட். அது என்ன இன்ஜின்? அப்போ திடீர்னு பைலட் சொல்கிறாரு, கொஞ்சம் எப்படியாவது மேனேஜ் பண்ணிக்கோங்க. எல்லாருக்கும் அந்த அன்எக்ஸ்பெக்டட் சுச்சுவேஷன் வரும்போது எப்படி உங்களை நீங்கள் மேனேஜ் பண்ணிக்கணும், இந்த பெல்ட் எப்படி போடணும், ஆக்சிஜன் எப்படி வைக்கணும், எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. சொல்லிட்டு கடைசியாக சொல்கிறாரு, there is an unexpected strange situation which has never happened. We are trying our best. 2 இன்ஜினில் ஒரு இன்ஜின் ஃபெயிலியர். 2 இன்ஜினில் ஒரு இன்ஜின் ஃபெயிலியர். இப்போ எல்லாரோட மைண்ட் செட்டும் மாறுது. சிலர் அழுகுறான், சிலர் ஃபோன் பேச முடியாதுன்னு துடிக்கிறான். எல்லாம் நடக்கும்போது அந்த ஏரோசஸ் வந்து ஒவ்வொருத்தங்களும், இல்லை ப்ளீஸ், பேஷன்ஸ் இஸ் வெரி எசென்ஷியல், நம்ம இங்கே வந்து டெம்பர்மெண்ட் ஆகக்கூடாது, பிகாஸ் வி நீட் டு கோஆப்ரேட் அப்படின்னு சொல்லும்போது பைலட்டும் வந்து எவ்ரி 10 minutes சொல்கிறார், வி ஆர் ஹேண்ட்லிங் இட், சம் வில் மேனேஜ். இன்னும் டர்புலன்ஸ் ஜாஸ்தியாகும். பயங்கரம். இந்த கேப்டன் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டான். சிலர்லாம் கத்த ஆரம்பிச்சுறாங்க, போச்சு போச்சு, எல்லாம் ப்ரேயர் பண்ணுறான், என்னென்ன பண்ணுறான். ஆனால் அந்த 3rd ரோவில் அந்த 3Dயில் ஒரு குழந்தை உட்காந்துருக்கு. அந்த சீட்டை பார்த்துட்டு அந்த ஏர் ஹோஸ்டஸ் அந்த குழந்தைய பார்த்து அது ஹாப்பியாக சிரிச்சிட்டு இருக்கு. அப்படியே அந்த பொண்ணு வந்து பயப்படவே இல்லை, ஹாப்பியாக சிரிக்குது. அப்படியே ஃப்ளைட் அவ்வளோ நான் போது அப்படியே அந்த பொம்மையை நல்லா கட்டி பிடிச்சிது. அந்த பக்கத்தில் இருக்கவங்களாம் வியர்டாக பார்க்குறாங்க, அந்த ஏர் ஹோஸ்டஸும் வியர்டாக பார்க்குது. மா ஸ்ரீ மூவ் பண்ணாதம்மா, சீட் பெல்ட் மட்டும் ரிமூவ் பண்ணாது. நோ, ஐ வில் நாட் ரிமூவ் த சீட் பெல்ட், ஐ நோ. எல்லாம் வந்தோடனே இப்போ பைலட் என்ன சொல்கிறாரு, இன்னும் பேஸ்ட் ஆன் தி கம்யூனிகேஷன், somehow we have found the nearing place to land and mostly கரெக்டாக தான் லேண்ட் ஆகிடும், பயப்படாதீங்கன்னு சொல்லி அதே மாதிரி இன்னும் அந்த பதட்டம் இருக்குது. ஏன்னா லேண்ட் ஆகலாம், காலி இல்லை, அச்சு பிடிச்சி அப்படியே ஒரு டர்புலன்ஸில் ஒரு பேடு கண்டிஷனில் லேண்ட் ஆகி எல்லாரும் சேஃப். அப்படியே ஃபுல்லாக போகணும். எல்லாரும் பயங்கரமாக அப்படியே ஆகி அப்படியே கடவுள் கும்புறாங்க, ஒருத்தர் கத்துறாங்க, எல்லாம் அழுகுறாங்க. என்ன பொல சந்தோஷத்தில் எல்லாரும் ஒவ்வொருத்தராக இறங்குறாங்க. பின்னாடி தான் இறங்குறாங்க. ஸோ ஆப்வியஸ்லி 3 முன்னாடி இருக்குது, 1 2 3னா இந்த பின்னாடி இருந்து எல்லாம் இறங்குறாங்க. அந்த பக்கத்தில் உட்காந்து ஒரு ஆள் இருக்கார் இல்லையா, அவரும் அந்த ஏர் ஹோஸ்டஸும் அந்த பொண்ணையே பார்த்துனுங்க. அந்த குழந்தை இறங்கும் போது கேட்டே ஆகணும்னு. அது கரெக்டாக வரும்போது கேட்குறாங்க, எப்படிம்மா நீ சிரிச்சுனே இருந்த, ஏன் சிரிச்சுனே இருந்த, எப்படி உன்னால் சிரிக்க முடிஞ்சுது? இல்லை, சொன்னது வந்து பைலட்டு, அவர் தான் இதோடைய கேப்டன். அதுதான் கேட்குறா. எனக்கு ஒரு ஏர் ஹோஸ்டஸ்னா பயப்பட போகிறோமா? அந்த தாத்தா உடனே அவர் புத்தி யூஸ் பண்ணி, பைலட் சொல்லவே தான் பயந்தனே, ஏன்னா சொன்னதே அவர் தான், என்னென்ன இன்ஜின் ஒன்று காலின்னு, அதனால தான் எனக்கு பயமே. நீ அழுவாம? எனக்கும் அதே ரீசன் தான், சொன்னது வந்து பைலட்டு, அதனால தான் நான் ஹாப்பியாக இருந்தேன். இல்லை எனக்கு புரியல, எங்களுக்கும் பைலட் தானே சொன்னாங்கன்னு. ஒன்று அந்த ஏர் ஹோஸ்டஸ் இறங்கி அங்கேருந்து ஒரு சாக்லேட் கொடுத்துட்டு ஐ எம் வெரி ஹாப்பி. ஏன்னா நாங்கள் கூட சொன்னது பைலட்டாக இருந்தாலும், ஈவன் தோ இட்ஸ் மை டியூட்டி, ஐ வாஸ் நாட் ஷூர் தட் வி வில் லேண்ட். ஈவன் ஐ ஸ்டார்டட் லூசிங் மை பேஷன்ஸ், லூசிங் மை கண்ட்ரோல். ஐ வாஸ் இன் ஃபியர் எல்லாம் சொல்லும்போது. பட் எப்படிமா நீ பண்ண, வில் பி அ கிரேட் அச்சீவ்னு சொல்கிறாங்க. எனக்கு ஒன்றும் புரியல. சொன்னது பைலட்டால் நீங்கள் பயந்தீங்க, சொன்னது பைலட்டால் நான் பயப்பில்லைன்னு ஒன்று. இப்போ அந்த தாத்தா கிட்ட உட்காந்து எனக்கு இது ரீசன் சொல்லுமா, நான் சொல்கிறேன் இருங்க. தாத்தா உட்காந்த உடனே அந்த குழந்தை சொல்லுது, தாத்தா நீங்கள்லாம் பைலட் சொன்னான்னு பயந்தீங்கன்றீங்க, ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். ஆனால் நான் பைலட் சொன்னதால் பயப்பில்லை. ஏமா, சொன்ன பைலட் என் ஃபாதர், அதால் நான் பயப்பில்லை. ஏன் உனக்கு பயமே வரலையானும் போது, இல்லை
எங்கள் அப்பா எனக்கு எப்பவுமே சொல்லியிருக்காரு, ஐ எம் ஜஸ்ட் 11 years old. அவர் எனக்கு ஃபஸ்ட்டு கொடுத்த டீச்சிங்கே தான், இன் எனி சுச்சுவேஷன் இஃப் ஐ எம் வித் யூ அண்ட் ஐ எம் த இன்சார்ஜ், ஆல்வேஸ் பி ஹாப்பி. உனக்கு லைஃப்பில் என்னெல்லாம் சுச்சுவேஷன் வரும்னு தெரியாது, ஆனால் அந்த சுச்சுவேஷனில் நான் உன் கூட இருக்கேன்னா நீ பயப்படாமல் இரு, ஏன்னா நான் இருக்கும்போது ஐ வில் டேக் இன்சார்ஜ். இது அந்த குழந்தை சொன்னது விளையாட்டாக இருக்கலாம், உன் மனசில் அது பதியணும். இன்ஜின் ஃபெயிலியர் ஆகிருக்கலாம், நீ நினச்ச மாதிரி வண்டி ஓடாமல் ஆடி இருக்கலாம், நடுங்கிருக்கலாம், பதறி இருக்கலாம். மனம் சொல்லை கைலாதே, மனம் சொல்லை கேளாதே, நிலை கண்டு பதறாதே. மனம் சொல்லை கேளாதே, நிலை கண்டு பதறாதே. உன் நிர்கதி நீக்கி நற்கதி செய்யும் ஏகநாயகன் ஈசன், ஏகநாயகன் ஈசன் உன்னுள் உயிராயிருக்கும் இறைவன், அவனோடு தியானத்தில் நிலைத்திடு, சங்கடங்கள் நிரந்தரமாய் அகற்றிடு, நிரந்தரமாய் அகற்றிடு. வெற்றி நிச்சயம், வெற்றி நிச்சயம், வேத சத்தியம். சர்வம் செய்த இறைவனுக்கும் இறைவனை உணரும் வலிமையும் வல்லமையும் படைத்த உயர்ந்த பிறவியான என் சக மனிதர்களுக்கும் மனமார்ந்த அன்பும் வணக்கம். அகம் பிரம்மாஸ்மி.